ராம்கி, எஸ்ஐஆர்ன்றது ஒரு சந்தேகமா பார்க்க ஆரம்பிச்சேன். இப்படி ஒரு அஜெண்டாவோட தான் இங்க வராங்க. ஏன் இவ்வளவு அவசரம்? இதுக்கு பின்னணியில ஒரு பெரிய சதி திட்டம் இருப்பதாக சந்தேகிக்கிறாங்க. இதுல சதி திட்டம்லாம் இல்ல, இது வழக்கமான நடைமுறை தான். வழக்கமா ஒவ்வொரு ஆண்டும் நடந்துட்டு தான். அக்டோபர் மாதம், நவம்பர் மாதங்க நீங்க இந்த ஓட்டர் லிஸ்ட் கரெக்ஷன் நடக்குது. ஜனவரி மாதம் அது வேற, இது சிறப்பு. இது வந்து ரெண்டாவது எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் முன்னாடி நடக்குது. அதுவே கிட்டத்தட்ட சிறப்பு தான். இது ஆல்ரெடி இந்த ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்குது. அப்பதான் நம்ம வருஷம் ரிலீஸ் பண்ணும்போது ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. அந்த எலெக்ஷன் முன்னாடி இருக்கும்போது நம்ம பேர் இருக்கான்லாம் எட்டி பார்ப்பாங்க. அதுல சொன்ன ஒரு இடம்ன்றது நீங்க ப்ரூவ் பண்ணிக்கணும். நீங்க உங்க வாக்க உறுதி செய்ய வேண்டிய இடம் இருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க நீக்கப்பட்டுருவீங்க. எஸ், அப்படி போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, அது பீகார்ல நடக்கலாம், கர்நாடகாவில் கூட நடக்கலாம். தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு, கேரளாவில் நடக்கிற வாய்ப்புகள் குறைவு. முன்னாள் நிதியமைச்சர் பி. சிதம்பரம் சொல்றாரு. என்ன காரணம்? கேரள முதல்வர் அவரும் எஸ்ஐஆர் சந்தேகிக்கிறார். அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவரு சொல்ல 2004 லிஸ்ட் எடுத்து பேசுறேன். அதாவது இந்த கான்ஸ்பிரசி தியரி அவங்கவுங்க கற்பனைக்கே விட்டுறாங்க. அவங்கவுங்க என்ன வேணா சொல்லலாம். பீகாரோட தொடர்படுத்தான் சார். ஏன் பீகாருடைய பிரச்சனைக்கு காரணம் யாரு? பீகார் மாநில தேர்தல் ஆணையம். அதாவது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த மாநில அரசுகளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அதுதான் யதார்த்தம். ஏதாவது ஒப்புக்கொள்ள வேண்டியதாக. நீங்க தலைமை தேர்தல் சம்பந்தம் இல்லை சார். அதுல ஒரு சந்தேகம். நீங்க அந்த இடம்னா ஐயநாதன் பிரசன்னா குறிப்பிட்ட இடம். அப்படி மாநில தேர்தல் ஆணையம் தப்பு பண்ணிருச்சு அப்படின்னா இவங்களோட இன்டர்வென்ஷன் எப்படி இருந்திருக்கும்? இன்டர்வென்ஷன் இந்திய தேர்தல் ஆணையம் சரி, இவங்க அதுக்கு சரியாவே ரியாக்ட் பண்ணல. அந்த தவறுக்கு அந்த இடத்துல தானே அவர் சந்தேகப்பட்டாரு. ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஒரு வெளிப்படை தன்மையோட அதை அணுகலாம் அப்படின்னு அணுகிருக்காங்களான்னு கேக்குறாரு. அந்த டெலிட்டட் ரிப்போர்ட்லாம் எடுத்து மாநில தேர்தல் ஆணையம் அனுப்பும், அதை மத்திய தேர்தல் ஆணையம் அதெல்லாம் வெரிஃபை பண்ணி பப்ளிஷ். சார் இதெல்லாம் நடைமுறை. இது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயாச்சு. நீங்க விடுங்க, நம்ம பேச வேண்டியது இது லார்ஜர் ஏரியா. தமிழ்நாட்டில் பாசிபிளா அப்படின்னா நிச்சயமா பாசிபிள். ஏன் என்ன காரணம்? 2.5 கோடி தொண்டர்கள் ஒரணியே நிக்கிறாங்க திமுக சைடுல. 1.5 கோடி தொண்டர்கள் அண்ணா திமுக இருக்காங்க. இந்த 1.5 கோடி தொண்டர்கள் தான் பிஎல்ஏ உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீ தமிழ்நாட்டில் எந்த சட்டமன்ற தொகுதி, எந்த வாக்குச்சாவடி போனாலும் எல்லா இடத்துலயும் பிஎல்ஏ இருக்காங்க. நீங்க நெட்ல பாத்துக்கலாம். சொல்ற கேட்டகரி பண்றாங்கல்ல, உழைக்கும் மக்கள், பெண்கள், பட்டியலின மக்கள். உழைக்கும் மக்கள் நான் சர்ச் பண்ண எப்படி சார் வரும்? உழைக்கும் மக்கள் சரி நீங்க எடுக்கிறீங்க. அதாவது இந்த வாக்கு வங்கி பாஜகவுக்கு எதிரான வாக்கு வங்கி, திமுகவுக்கு ஆதரவு வாக்கு வங்கி. பாஜக அதை டிலீட் பண்ணி அவருக்கு உதவி செய்யறேன் நான். இல்ல சர்ச் பண்ணி எடுத்து எப்படி டெலீட் பண்ணுவீங்க? இது பாருங்களேன், எப்படி டெலீட் பண்ணுவீங்க? அவர் சொல்லிட்டு நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. டெலீட் ஆப்ஷன் கிடையாது. நீங்க விஜயன் என்பவர் தனிநபராக என்னதை டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னு நீங்க ரெக்வெஸ்ட் கொடுத்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். உங்ககிட்ட நான் ஒரு 6 டிஜிட் அனுப்புறேன், நீங்க திருப்பி எனக்கு ஷேர் பண்ணா உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட்ல வச்சிருவேன். அந்த அளவுக்கு டெக்னாலஜி மாறிடுச்சு சார். நீங்க உங்களை ஷேர் பண்ணீங்கன்னா அது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இண்டிவிஜுவலா தான் டெலீட் ரெக்வெஸ்ட் கொடுக்க முடியும். சரி, இன் கேஸ் ஒரு 10 பேர் காணா போயிட்டாங்க, சரி 10 பேர் காணா போயிட்டாங்க, நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த பிஎல்ஏ ஏஜென்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லணும் நம்ம ஊர்ல அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 4 பெரும்பாலும் கட்சிகள் திமுக, அண்ணா திமுக, பாஜக, சில இடங்களில் பாஜக, காங்கிரஸ் எல்லாமே பிஎல்ஏ வச்சிருக்காங்க. 4 பிஎல்ஏ ஏஜென்ட்டும் எழுதி இவர் இந்த தொகுதியில இருக்காரு, இந்த இடத்துல இருக்காரு, இவ்வளவு லிஸ்ட் சொல்லி கொடுத்தால் தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கும் அப்படின்னு நடைமுறையில் இருக்கு. ராம்கி, ஒரு விஷயம் நீங்க ஒன்னு சொல்றீங்க, கற்பனையில எதுவும் எடுத்து பேசக்கூடாது நீங்க. அதனால நான் தலையிட்டு இல்ல, கற்பனையில பாருங்க, அவர் ரியாலிட்டிக்குள்ள இப்படிதானே இருக்கு சிஸ்டம். கர்நாடகால கல்புர்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலந்த் அப்படின்ற ஒரு சட்டப்பேரவை தொகுதியில 6014 எக்ஸிஸ்டிங் வோட்டர்ஸ் has been removed from the list. சார் பாசிபிள். நான் மறுக்கல. முடிச்சிடுறேன். இல்ல நான் சொல்லிட்டு வந்துறேன், உங்களுக்கு பதில் மட்டும் சொல்லிடுறேன். இப்ப இந்த தொகுதியில இந்த அபார்ட்மெண்ட்ல இவ்வளவு பேர் இந்த கட்சி ஓட்டு போடுவாங்கன்னா இத டார்கெட் பண்ணி பண்றதுக்கான சர்வீஸ் இத ஒரு ப்ரொபஷனலா பண்றது இல்ல. என்ன இடம் நான் என்ன சொல்றேன், இது பாசிபிள். நான் மறுக்கல, பாசிபிள். ஆனா அத வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டிய இடத்துல யார் இருக்கா? பிஎல்ஏ இருக்காங்க. சுருக்கமா 2 பேர் 6014 பேருங்க ஐயா. இது தெரியுது. என்னோட பேரை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு. சொன்ன உடனே அந்த பிஆர் பட்டேல் என்ற காங்கிரஸ் கேண்டிடேட் அந்த இதை ஃபாலோ பண்றாரு. ஃபாலோ பண்ணி பார்த்தா 6014 பேர் வந்துட்டு தங்களுடைய பெயர் மாற்றத்தை கொடுத்துருக்காங்க, இடமாற்றத்தை கொடுத்துருக்காங்க. சரி, உண்மையில் என்னன்னா 24 பேர் தவிர மற்ற யாருமே அப்படி கோரிக்கை விடுக்கலன்னு சொல்லிட்டு 5994 பேர் நீக்க இருந்ததை தேர்தல் ஆணையம் ரெஸ்டோர் பண்ணிடுது. ஓட்டு போடுறாங்க. இது எங்க இருந்து இவங்களை எல்லாம் டிலீட் பண்ணாங்க? இருங்கய்யா, முக்கியமான இடம். யாரு டிலீட் பண்ணாங்க அப்படின்றது ஒரு கேஸ் ஆகுது. கர்நாடக காவல்துறையினுடைய சிறப்பு புலனாய்வு குழு அது செய்து. ஆனா
அது தொடர்பான எந்த இடத்துல இருந்து இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்ட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்டா இன்ன வரைக்கும் 30 கட்டங்களுக்கு பிறகும் தேர்தல் ஆணையம் எந்த விதமான விவரங்களையும் கொடுக்க மறுத்தது. அதனுடைய தொடர்ச்சி தான். யாரையும் நீக்கிறதுக்கான முயற்சி நடந்தது. அது நீக்க முடியாதுன்னு சொல்றோம். தேர்தல் ஆணையத்தினுடைய முயற்சி நடந்தது உண்மைன்னு எல்லாரும் தான் சொல்றாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் இல்லாம முடியவே முடியாது. இல்ல, எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம். ராம்கி சார் வந்து அவர் ரொம்ப ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர், நல்ல ஒரு ஆசிரியராக இருந்தவங்க. அவங்க எப்படி இந்த விஷயத்த மாநில தேர்தல் ஆணையத்தோட சுருக்குவாங்கன்னு எனக்கு தெரியல. இது மாநில தேர்தல் ஆணையம் பண்ற வேலையா? ரெண்டாவது கேள்வி வந்து, இன்னைக்கு வந்து நாங்கள் வைக்கிற மிக முக்கியமான பாயிண்ட், இது சாதாரண தேர்தல் வாக்கு மறுவரைவு பட்டியல் அல்ல. நேற்றுக்கு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கிற நோட்டிஃபிகேஷன், இதில் பாயிண்ட் சி ரொம்ப ரொம்ப வைட்டல் பாயிண்ட். மாடிஃபைடு எனுமரேஷன் ஃபார்ம் அனெக்ஸ் 3 அண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் அனெக்ஸ் 4 ஷால் பி அப்ளிகபிள் ஃபார் SIR இன் தீஸ் ஸ்டேட்ஸ் அண்ட் UTs. தமிழ்ல சொல்லுங்க. இந்த படிவம் என்பது வாக்காளர்கள் அனைவரும், விஜயனும் நானும் கொடுக்கணும். நான் உயிரோட தான் இருக்கேன், இந்த முகவரியில தான் இருக்கிறேன்னு எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்கணும். சார் டால்பின் சார், நீங்க தலையெல்லாம் ஆட்டாதீங்க, அது சட்டம். நீங்க போட்டிருக்கீங்க. இந்த இடத்துல இந்த எனுமரேஷன் ஃபார்ம் தான் இங்க கிரக்ஸ். நாங்க சொன்னோம்ல, நீங்க வந்து தாகா மாவட்டத்துல 80,000 முஸ்லிம்ஸை நீங்க நீக்கி இருக்கீங்க. அதுல பீகாருடைய மாநில தலைமை லெட்டர் பேட்ல இருந்து 78,384 பேர், ஒரு நிமிஷம் முடிச்சறேன், நீக்குங்கன்னு கொடுக்குறீங்க. இவங்க கிட்ட எனுமரேஷன் ஃபார்ம் வாங்குறாங்க. இந்த 80,000 பேர் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க சார். they have the copy. தேர்தல் ஆணையத்துல அந்த காப்பி இல்ல. ரெண்டாவது கேள்வி, இன்னொரு விஷயம். அண்ணா முடிச்சறேன், சாரி நான் முடிச்சறேன். நான் திரும்ப கயால, பீகார்ல கயா மாவட்டம் SIR பாக்குறாங்க, சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டேன்னு சொன்னார்ல. ஒரே அட்ரஸ்ல 947 பேர் இருக்காங்க, ஒரே ஒரு அட்ரஸ்ல. இதுதான் அவங்க லட்சணம். நான் கேட்டது, ஒரு இடத்துல கரெக்டா 80,000 பேரை நீக்கிறது முஸ்லிம்கள் வாழுகிற இடம். இன்னொரு கயாங்கிறது இந்து மக்கள், இந்துத்துவாவை ஆதரிக்கிற மக்கள் அதிகமா இருக்கிற. ரெண்டு இடத்தையும் ஒப்பிடுங்க. ஒரு முகவரியில 947 பேரையும், இன்னொரு இடத்துல 80,000 பேரை நீக்கிறது அயோக்கியத்தனம் இல்லையா? அந்த புள்ளியில இருந்தே பேசுங்க. பிரசன்னா சொன்ன அந்த புள்ளிக்கே நீங்க இந்த புள்ளியில நீக்கிறது யார் நீக்குவாங்க, அதுதான் முக்கியம். அந்த ஃபங்க்ஷன் பண்றாங்கல்ல, நீக்கிறாங்க, யார் பண்ணுவா? அது வந்து அது மாநில தேர்தல் ஆணையம் நடத்துறாங்களே, முகாம்ல அங்க நடத்துறாங்களே, அது த்ரூ அவுட் இயர் ஃபுல்லா நடந்துட்டு தான் இருக்குது. நீங்க போய் சப்மிஷன் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அவங்க இருக்கு பண்ணி அவங்க டெக்னாலஜி கொடுத்துருவாங்க. நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். நான் ஒரு நிமிஷம் டவுன்லோட் பண்ணி இந்த செயலான்றது ஆப்பே இருக்குது. ஒரு நிமிஷம், எல்லாமே இருக்கு ஆப்பே. தேடி எங்க சார் போவா? எங்க சார் போவா? நான் இரண்டு இங்க பாருங்க, நான் அததான் ஒரு அந்த உழைக்கும் மக்கள்னு முதல்வர் சொல்றாரா? தினந்தோறும் கோயம்பேடு மார்க்கெட்ல போறவன் என்னுடைய ஓட்டு வேணும்னு எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்தா தான் என்னுடைய ஓட்டு இருக்கும்னு நீ 30 நாள்ல நிரூபிக்க சொல்றீங்க. ஆதார் கார்டு, அடையாள அட்டை இல்ல, ஓட்டர் ஐடி கிடையாது, டிரைவிங் லைசென்ஸ் கிடையாது. இது எதையும் நான் ஏத்துக்க மாட்டேங்கிறது என்னுடைய வாக்குரிமையை பறிக்கிற செயல். நான் மத்திய அரசு பணியிருந்த போது 2 தேர்தல் அதிகாரியா இருந்திருக்கேன். எனக்கு கிரவுண்ட்ல என்ன நடக்குது தெரியும். அதாவது நீங்க வந்து தேர்தல் அதிகாரி, நீங்க எல்லாத்தையும் அவங்க பிரஷர் போறீங்க. தேர்தல் ஆணையம் எல்லாம் பண்ண தேர்தல் அடிப்படையில் அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு நிரந்தரமான ஊழியர்கள் கிடையாது, அரசு ஊழியர்கள் தான். அதுவும் தேர்தல் பணிகாலத்தை செய்வாங்க. இன்னைக்கு வெரிஃபிகேஷன் அது ஒரு பணி. இந்த பீரியட்ல, அந்த பீரியட்ல அரசு ஊழியர்கள் தான் டெப்யூட் பண்ணி அவங்க தான் வெரிஃபை பண்ணி போடணும். நீங்க நீக்குறாங்கன்னு யார் பின் பாயிண்ட் பண்றீங்கன்னா அரசு ஊழியர்கள் தான் பின் பாயிண்ட் பண்றீங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னேன் சார். ஒரு நிமிஷம் சார், எனக்கு இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ராம்கி சார், இந்த கேள்விக்கு மட்டும், எனக்கு இந்த கேள்விக்கு மட்டும் நீங்க தாராளமா பேசுங்க. சார் வந்து அரசு ஊழியரா இருந்து 2 தேர்தல் அணி இருக்காருங்கறாரு. இந்த SIR வந்து 2003ல வந்துச்சு, இப்ப 2025ல வருது. இது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன். நான் கேக்குறது ஒரே ஒரு கேள்விதான். தனிநபர் சேர்க்கை நீக்கல் இங்க பிரச்சனை கிடையாது. 80,000 பேர் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்கான். 80,000 பேருக்கு எனுமரேஷன் ஃபார்ம் காணாம போயிருச்சு. இதுக்கு யார் பதில் சொல்றது? பல்க் ரெக்வெஸ்ட் காணாம போச்சு. பல்க் ரெக்வெஸ்ட் கொடுத்திருக்காங்க. யார் கொடுத்தாங்கன்னா அதை கவுண்டர் பண்ணதுல ஆன்டி பிஎல்ஏனா ஒரு ஆள் இல்ல சார், ஒவ்வொரு பார்ட்டிக்கும் பூத் லெவல் ஏஜென்ட் இருப்பாங்க. மத்த இன்னொரு அவர் எனக்கு கன்சர்ன் ரைஸ் பண்ணார்னா அதை தேர்தல் ஆணையம் டிஸ்பியூட் பண்ணி எடுத்துட்டு போவோம் நீதிமன்றத்துக்கு. நீதிமன்றத்துல தேர்தல் ஆணையம் சொல்லுச்சு தெரியலன்னு சொல்லுங்க. நீங்க இதெல்லாம் 80,000 பேருக்கு எனுமரேஷன் ஃபார்ம் எங்க போச்சுன்னு தெரியலன்னு
சொல்லுங்க. சார். சுருக்கமா ஒரு பிரேக் போயிடுறேன். சுருக்கமா சொல்லி தவறே நடக்கல. இல்லங்க. தவறே நடக்கல நான் சொல்லவே இல்ல. சொல்லுங்க ப்ரொசீஜரே புரியாம இல்ல எல்லாத்தையும் முழுக்க முழுக்க அரசியல் ஒரு பிரேக் போயிட்டு வரேன். 80,000 பேருன்னு தமிழன் பிரசன்னா கொதிச்சு பேசுறாரு. ஏதோ விஷயத்துக்கு நைட் அவரும் வக்கீல் தான். நைட்டு 12 மணிக்கெல்லாம் பெரிய பெரிய வக்கீல் அபிஷேக் மணி சிங்வி எல்லாம் வச்சு போய் கோர்ட்ல ஹைகோர்ட்ல ராத்திரி 12 மணிக்கு ஹைகோர்ட்ல போய் ஜட்ஜை எழுப்பி ரிப்போர்ட் வாங்குறீங்களே. 80,000 இஸ்லாமியர்களுடைய ஓட்டை ஒரே ஒரு பிஜேபிக்கார் கையெழுத்து போட்டு எடுத்துட்டாருன்னா இதுக்கெல்லாம் எதுக்கு கோர்ட்டுக்கு போகணுமா வேணாமா? போனாங்களே. இப்ப உச்சநீதிமன்றம் என்ன கேட்டிருக்கு? உச்சநீதிமன்றம் என்ன கேட்டிருக்கு? 80,000 பேர் லிஸ்ட் வெளியிடுச்சுல. கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்றாங்க. சார் ராகுல் சார் போனாங்கல்ல. சார் 80,000 பேர் லிஸ்ட் கொடுங்க கேட்டிருக்கு. இன்னும் கொடுக்கல. கம்ப்ளைன்ட் கொடுங்க. ஒரு ஆள் கம்ப்ளைன்ட் கொடுங்கன்னு கேக்குறாங்க. ஒரு ஆள் கம்ப்ளைன்ட் சார் சீதர் சார் போன வாரம் ஆர்குமெண்ட்ல 80,000 பேரை ஏன் நீக்கினது காரணம் கேட்டுச்சு சார். இப்ப வரைக்கும் பதில் இல்ல. அபிடவிட் போடுங்கன்னு சொல்றாங்கல்ல. ஆதாரத்துக்கல்ல ஒரு அபிடவிட் போடுங்க. அபிடவிட் போட மாட்டேங்கிறாரு. அணுகுண்டு வந்து பிரஸ்ல போய் அணுகுண்டு வெடிப்பாரா? பாயிண்ட் என்னன்னா சீதர், பாயிண்ட் என்னன்னா இந்த விஷயம் விவகாரம் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டதா இல்லையா? அதாங்க விசாரிக்கப்பட்டிருக்கு. அது எதுக்காக? ஒரு விஷயம் ஐயநாதன் ஜி, ஒரு நிமிஷம். எதுக்காகன்னா இந்த 11 ஆதாரங்கள் இவர் சொன்னார் இல்லையா, டெலிட்லாம் சாதாரண பண்ண முடியாதுங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு. 11 ஆதாரங்களை கேட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் உள்ளிட்ட அரசாங்க பள்ளிக்கூட சான்றிதழ். ஒரு நிமிஷம், இவ்வளவு கொடுத்ததுல ஆதார் உட்பட, ஆதார் உண்மையிலே சிட்டிசன்ஷிப் இல்ல இருந்தாலும் கூட அதுக்காக தான் வழக்கு நடந்தது. ஆதாரையும் சேர்த்துக்க சொல்றதுக்கு இன்னைக்கு ஏத்திருக்காங்க எலெக்ஷன் ஆணையம். அதுதானே தவிர யாரும் கோர்ட்டுக்கு போகாம இல்ல. இறந்து போனவங்க யாரும் கோர்ட்டுக்கு போகாம இல்ல.